ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். முதல்ல அதுக்கு வெங்காயத்தை வெட்டிக்கலாம். பிறகு வெள்ளைப்பூடு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். பச்சை மிளகாயையும் நீட்டாக வெட்டிக்கலாம். தக்காளியையும் பாதியாக வெட்டி சின்ன சின்னதாக உங்களுக்கு விருப்பம் மாதிரி வெட்டிக்குங்க. தக்காளி எண்ணெயில் போட்டது எப்படியுமே வதங்கிடும், அதெல்லாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்குங்க. இந்த பாருங்கள், எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் கறிக்கு தேவையானதெல்லாம். பிறகு தேங்காய் கொஞ்சம் திருவிக்கலாம், தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. இந்த திருவின தேங்காய் பூ அதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நான் கையில் தான் பால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் கிரைண்டரில் எடுத்துக்கலாம். பிறகு எண்ணெய் தாய்ச்ச வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், பிறகு சின்ன சீரகம் கொஞ்சம். எதுக்குமே நிறைய சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சமைவாட்டுக்கு ரொம்பவே நல்லது. நான் கருவேப்பிலை தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை தூளை இதில் போட்டேன். பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இந்த தாளிப்போடையே பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். நல்லா அது வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பிறகு அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா, பிறகு மசாலாத்தூள். அதோடையே நான் முதல்ல அவிச்சு வச்சுருக்கேன் கடலை. அந்த கடலையும் போட்டு சேர்த்து இப்படி நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த இதுலேயே வதங்க விட்டுட்டு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால், அதையும் எடுத்து ஊற்றி ஒரு 15 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் அந்த கடலைக்குள்ளே எல்லாம் சேரும். கடைசியாக புளியும் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். இப்போ பாருங்கள், கறி எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு. நான் வழமையாக சொல்கிற மாதிரி என்ன கறி செய்தாலும் கீரை கட்டாயம் சேர்த்துக்கணும். கீரையில் தான் அந்த இரும்பு சத்து இருக்குது. அப்போ நான் கீரையை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கீரைக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சால் பாருங்கள், நல்ல கீரை சம்பல் உண்டு. பச்சையாக சாப்பிட்றது நல்லோம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு போயிடலாம். சோறு கொஞ்சம் போட்டுக்கலாம். பிறகு கீரை நிறைய 3 கரண்டி மாதிரி சேர்த்துக்குங்க. பிறகு கடலை நிறைய சேர்த்துக்குங்க. கடலையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. கடலை சேர்த்துக்கிறது நல்லோம். அதோட நான் இன்றைக்கி கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பிளேட்டை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதுதான் ஆரோக்கியமான உணவு. நன்றி.